கண்ணிலே படாமல் இருன்னு சொல்லிட்டு. Cannot parking here. அந்த மர்மெட் பேர் வந்து காவேரி. எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியல, ஏன்னா நான் போனதில்லை. ஸ்கூலுக்குள்ள கேட்டு பாரு உடவாதியாரு சொன்ன தம்பி தாங்க ராஜா பேசு போட்ட ஆடுவோம் நார்மலி 5 நிமிஷத்துக்கு முந்தி தான் திறப்பாங்க. பட் இது படாம்பு சாரோட வந்து கொஞ்சம் வெள்ளனையாக திறந்துட்டாங்க. உத்தராக்கு இதான் முதல் தடவை நான் ட்ரெயின் எடுக்கிறேன். இதுக்கு முந்தி ட்ரெயின்லாம் போனதில்லை உத்தாராக்கு. ஐயோ சுத்தேஷ், நான் உங்களோட இதை ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஆமாவா? ஆமாவா? ஸோ எனக்கு வந்துட்டு ஈயோட இது கிடச்சிருக்கு. ஆக முன்னுக்கா பின்னாலியான்னு தெரியல. ஓகேவா? ஸோ அங்கே இருக்கேன். ஸோ இப்போ 2 பேருக்கு எனக்கும் சுத்தேஷ்க்கும் நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 72 ஒன் வே. ஸோ 2 பேருக்கு 140 வெள்ளிக்கு மேலே வந்திருக்கு. ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட ஸ்ட்ரெயிட்டாக படாம்பு சார் தான். ஓ, அங்கேருந்து ஆள் ஏற்றிக்கிட்டு வராங்களா? ஓகே, படாம்பு சார் வந்து சேர்ந்துட்டோம். 9:45 ட்ரெயின் எடுத்தேன். இப்போ வந்து கரெக்டாக 12:45. 3 ஹவருங்களா? எக்ஸாக்ட்லி 3 ஹவரு வந்து சேர்ந்தாச்சு. விதின் 3 ஹவர்ஸ். ஆக்சுவலி டைம் போனதே தெரியல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ட்ரெயின். லாஸ்ட் டைம் நான் காடி எடுத்துகிட்டு வந்ததுக்கும் ட்ரெயினில் வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. ரொம்ப நேரம் மாதிரி தெரில, கொஞ்சம் நேரம் டக்குன்னு ஓடிடுச்சு. வெரி கம்ஃபர்டபுள். ட்ரெயினும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த ட்ரிப்பும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கேருந்து இன்னொரு 1 ஹவரில் வந்துட்டு நம்ம கஞ்சாயில் இருக்கலாம். எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியல, ஏன்னா நான் போனதில்லை. ஆக்சுவலி ட்ரெயின் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. பட் அடுத்த ட்ரெயின் 3 மணின்னு போட்டிருக்கு. இதுதான் மணி 1. ஸோ அதனால் கொஞ்சம் செலவாகுனா பரவாயில்ல, வேன் எடுத்துகிட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிடலாம். இல்லைனா ட்ரெயின் எடுத்தால் திருப்தி ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து திருப்தி டாக்ஸி எடுக்கணும் மறுபடியும் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. பேசாமல் டாக்ஸி எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடலாம். Kopi mana bos? Anyai. Anyai ya? Kereta apa dia bos? Orang 40 hantar sampai hotel terus. Orang 40 eh? 40 private car, tak payah turun beratur macam van apa semua. Okey wah. Salah you orang. 40 kali. Kurang sikit lah bang. Travel budget hari ni sebab aku buat video untuk YouTube. Kalau abang budget naik 30 sana abang. Kalau private car memang mudah abang tak payah turun beratur kat border abang. Duduk atas kereta je cop pasport. Oh, cop pasport terus jalan. Betul. Oh, so 30 வழினா வேனில் போயிட்டு நிற்கணுமா, இறங்கி சாப் பண்ணிட்டு போகணுமா? இப்போ இவங்க வந்து ப்ரைவேட் கார், காடியிலே சாப் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக போவோமே, அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா 20 வழி கட்டணும் 2 பேருனால, இல்லைன்னா 10 வழியில். ஸோ ஓகே தான், காடியில் போயிடும். ஓகேலவா? ஓகே, டாக்ஸி எடுத்துட்டோம் கடைசியாக. என்னென்னா வேன்னா க்யூவில் நிற்கணும், அங்கே போய் இறக்கி விட்ருவாங்க, போய் சாப் குத்துறதுக்கு அது இதுன்னு. ஸோ அதனால் 2 பேர் ஒரு ஆளுக்கு 40 வழி கொடுன்னு திருப்பி போய் விட்றேன்றாங்க ஹோட்டல் வரைக்கும். Ada sejam bang sampai Anyai? 1 jam 10 minit 15 minit macam tu. Sejam 10 minit 15 minit. ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் lah. ஸோ ஓகே தான், காடியில் போகிறது எக்ஸ்ட்ரா 10 வழி. முதல் செலவு தைலண்டுக்குள்ளே பூந்து, இதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு பூந்துட்டோம்னா தென் அப்படியே திரிய வேண்டியதான். ஓகேவா? ஜேர்னியை பார்ப்போம். ஓகே, மலேசியாவோட இமிக்ரேஷன் ஷாப் குத்தியாச்சு. இப்போ வந்து தாய்லாந்து இமிக்ரேஷன் ஷாப் குத்த போகிறேன். இங்கே குத்த போகும்போது எப்போவுமே உங்களோட பாஸ்போர்ட்டுக்குள்ளே ஒரு 2 வழி வச்சுருங்க.
2 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே ஜாப் குத்தும் போது. ஸோ பாஸ்போர்ட்குள்ளேயே வச்சு அப்படியே கொடுத்துட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஸோ இது குத்துனதுக்கு அப்புறம் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. இது குத்துற வரைக்கும் தான். குத்திட்டா உள்ளே பூந்துட்டோன்னு அர்த்தம். ஓகேவா? உள்ளே போடுறோம். இதோட அண்ணா பார்த்தாத்தேங்க அண்ணா பார்த்தேன்னு ஆஃபிஷியலி தைலண்ட்குள்ளே பூந்தாச்சு. ஓகேவா? படாம்பசா பார்டருக்குள்ளே பூந்தாச்சு. இப்போ வந்து தைலண்டில் இருக்கிறோம். இங்கேருந்து 1 hour 15 minutes straight to ஹஞ்சாய். முதல்ல ஹோட்டலில் போயிட்டு ஜாமான்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ண போகிறேன். இந்த ட்ரிப் வந்து எதுவுமே பிளான் பண்ணல. ஷார்ட் கன் கொரில்லா ஸ்டைல். இதுக்கு மேலே அங்கே போய் தான் நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு வந்துட்டு 6 மாதமாக பிளான் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணுன்றத ஒரு குரூப் இருப்பாங்க. எதுவுமே இல்லை. பேக்கு தூக்கிட்டு ட்ரெயின் ஏறி இப்போ போகிறேன். இப்படியும் போகலாம் அப்படின்ற காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஓகேவா? போய் ஹோட்டலுக்கு சேருவோம். 1 மணி நேரம். பேசினேன் இந்த மாதிரி காசு கட்டின்னு. அவள் அழகாக மரியாதையாக படாமல் இருன்னு சொல்லிட்டு காசுலாம் பாய்க்க முடியாது. பிகாஸ் மாற்றிட்டு வந்துட்டான். ஸோ வரதுக்கு முன்னுக்கே காசு மாற்றிடுங்க. முடிஞ்சால் மலேசியாவில் மாற்றி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வாங்க. ஒரு சாதாரண நாய் சாப்பாடு விற்கிற கடை, நாசி கோரிங் கம்பவுண்ட் கடை தான். போடான்னு சொல்லி வரட்டிட்டாங்க. அவமானத்தோடு உட்காந்துருக்கேன். ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன் காசு இல்லாமல். பட் பரவாயில்ல, இது இன்றைக்கி எனக்கு வந்த சோதனை. ஓகே, அப்படி இப்படின்னு செக்இன் பண்ணியாச்சு. டிபாசிட்டு ஒரு 20 ringgit கிட்ட இருந்தாங்க. அது ஓகே தான். மலேசியா காசு கொடுத்து ஓகேவாயிருச்சு. செக்இன் பண்ணிட்டேன். ரூம்பு செட்டலு 71 வெள்ளி தான். 71 71 வெள்ளி தான் ரூம்பு. 2 கட்டல். ஓகேவா? 71 வெள்ளி தான். ஸோ 2 நாளைக்கு 140 வெள்ளி தான். ஸோ சிட்டி வியூ. அது தெரியலையே, தலையை அடிச்சிக்காதீங்க. டாய்லெட் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. டாய்லெட் போல் பாருங்கள், சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குது. சூத்தோட சின்னோட தான் இருக்குது. வச்சு பாருங்கள். ஓகே தான், டாய்லெட்லாம் ஓகே போலே. ஓகே, இப்போ ஜாமான்லாம் வச்சுட்டு பேக்கெலாம் வச்சுட்டு கிராப் எடுத்துகிட்டு நேராக லீ கார்டன் போயிட்டு கொஞ்சம் மணி சேஞ்சர்கிட்ட காசு மாற்றிட்டு ஃபர்ஸ்ட் மீல் இன் தாய்லாந்து என்ன சாப்பிட்றதுன்னு போய் பார்க்க போகிறேன். என்ன நான் டேஸ்ட் பண்ண முடியுமோ டேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னுக்கு இங்கே வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும். இந்த சைனீஸ் நியூ இயருக்கு வீட்டில் ராசிக்கு வைப்பாங்களே சின்ன சின்ன ஆரஞ்சு, ஒரு மாதிரியான ஆரஞ்சு லீமா மாதிரி. அதை வந்து இங்கே புளிஞ்சி ஆரஞ்சு ஜூஸ் செஞ்சுருப்பாங்க. அதை பற்றி நான் எப்போவுமே நம்ம சுத்தேஷ் கிட்டே சொல்லுவேன், அந்த ஆரஞ்சு ஜூஸ் சூப்பராக இருக்கும்னு. பட் அவங்க குடிச்சு பார்த்ததில்ல. இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வாயில் அதை ஊற்றி விடணும். ஓகேவா சுத்தேஷ்? எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசி விலையை குறைச்சிட்டேன். 60 பாட் ஹோட்டல்லேருந்து லீ கார்டனுக்கு 1.5 கிலோமீட்ரு நடந்து போனால் 20 நிமிஷம். செம்ம வெயில் அடிக்குது. ஸோ அதனால் 60 பாட்னா நம்ம மலேசியா காசு வந்து ஒரு 9 வெள்ளி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 70 பாட்னா 10 வெள்ளி. காசு மாற்றணும். ஹலோ, மலேசியன் இருக்கேன். Halal lah. Tak ada lah. Turn right, turn left. Turn right, turn left. Okay. Thank you. அவர் ஹிந்தி பாஷையில் சொன்னார்.
நேராக போயிட்டு சொத்தாங்காய் செட்டு திரும்பு, அப்புறம் பீச்சாங்காய் செட்டு திரும்பு. நல்ல சாப்பாடுங்க இருக்கும், சாம்பார் சாதம் அதெல்லாம். Basil chicken ada? Basil chicken? Tak ada. Tak ada. Lebih kurang sama basil chicken apa dah? Nak makan mana? Pedas-pedas. Nak pedas pedas. Ayam ah. Ayam. Ayam masak apa? Ayam masak pedas. Masak pedas. Ayam masak pedas, nasi putih 2, sayur 1 lah. Thailand kangkung. Kangkung? Kangkung okey lah. Biasa. Kangkung belacan. Minum. Minum bagi saya Coke. சாப்பாடு கடை எங்கே இருக்குன்னு கேட்டாக்கா வந்துட்டு நேராக போய் டர்ன் ரைட் டர்ன் லெஃப்ட்னு சொன்னானுங்க. எல்லாரும் இந்த கடையை தான் சொல்கிறானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மலேசியாவிலேருந்து வந்திருந்தால் ஹலால் சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது ஒரு மலே கடை. ஸோ மலே ஸ்டைல் ஃபுட்டு இங்கே. ஏன்னா தாய்லாந்து ஸ்டைலும் இருக்குது, நம்ம மோஸ்ட்லி மலே சாப்பாடு. ஸோ இது ஹலால் ரெஸ்டாரண்ட்றதுனால எல்லோரும் இங்கே அனுப்புகிறானுங்க. ஸோ அதனால் நீங்கள் வேறு சாப்பாடெலாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா பாதை கேட்கும் போது ஹலால் இல்லை, நார்மல் சாப்பாடு, தாய்லாந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அப்போ தான் கரெக்டான பாதை கிடைக்கும். தாய்லாந்து டேஸ்ட்டு புளிப்பாக இருக்குது, ஆனால் பேடாக இல்லை, ருசியாக இருக்குது. புளிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்குது. கையோர்லேயே சாப்பிட்டுக்கலாம். சுவையும் இருக்குது, சுவையும் இருக்குது, புளிப்பு இருக்குது. நம்ம மாதிரி அந்த மசா ஆனால் கங்கோங் பிளாச்சானோட டேஸ்ட்டு அல்லது கொஞ்சம் புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்துருக்கு, நல்லாயிருக்கு. நம்ம முதல் ஆர்டர் பண்ண பேசில் சிக்கன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேசில் சிக்கன் சாப் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. அதே பேசில் தான் போட்டிருக்காங்க, அதே ஜாமா தான். ஆனால் கோழி ஒண்டி பெருசாக இருக்குது. ஆனால் ஓகே தான், ருசியாக இருக்குது, பரவாயில்ல. சீலாப்பான கடைக்கு வந்து சாப்பிட்டோமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, வெரி நைஸ். ஸோ ஹலாலாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு. பாத் ஸோ சீலாமல் போட்டோம்னா சாமான் வச்சுருவானுங்க அப்படி. ஆனால் என்னன்னா நம்ம கடைக்காரவங்கெல்லாம் வந்து நம்மளே காப்பாற்றுவாங்க. cannot parking here. Orange. Okay. Sejuk. Okay, berapa? 1 Thank you, boss. இதுங்க நம்ம குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுதான் குடிச்சு பாருங்க நீங்கள் முதல்ல. அது கொஞ்சம் கவு குறைவாக இருக்குது, உப்பு போட்டு செய்வாங்க. கண்ணு திறக்கல, யோகா இருக்குது தானே. ஆரஞ்சு அக்கா ஜெய் வீட்டில் வாங்குவோம் அந்த ஆரஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியலங்க. யோகா இருக்குது தானே. புத்து ஸ்திரீங்காவா? புத்து ஸ்திரீ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அது வந்து குடிச்சு பார்க்கணும். எங்கே இருக்குதுன்னா பாருங்க, லீ கார்டன் இங்கே இருக்குது, 7-Eleven இருக்குது பின்னால் பக்கத்துலேயே. 7-Eleven முன்னுக்குள்ள இந்த கடை மேலே எழுதியிருக்கு பாருங்கள், ஆனந்த பவனா என்னமோ எழுதியிருக்கு, சரியாக படிக்க முடியல என்னால். இந்த டைமில் வந்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ப்ரோக்கோலி இப்போ ப்ரொமோஷன் ஓடுது. 2 ப்ரோக்கோலி வாங்கினீங்கன்னா 1 ப்ரோக்கோலி ஃப்ரீ. நீங்கள் சமைச்சி சாப்பிட்லாம், சூப்பில் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் ஃபனியான டேஸ்ட்டாக இருக்குது, அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்குது. லீ கார்டன் பக்கத்துலேயே
ஒரு மால் மாதிரி இருக்குது. அது உள்ளுக்கு வந்தீங்கன்னா இந்த ஜாமான்லாம் வாங்கலாம். நம்ம கைங்கன்னா நிறைய பேர் பயங்கரமாக இருக்கீங்க, எனக்கு முட்டி வெளியில் இருக்கீங்களா, எல்லா டைலையுமே இங்கே வாங்கலாம். நானும் அங்கே தான் வாங்குவேன். எனக்கும் லைட்டாக முட்டி வெளி தான். Helmet is okay. Wow. Di garden பார்ப்போம். Biasa 7-Eleven ada macam ni tapi itu mango. Mango. Ini Ada asam. Saya cari tu tak ada lah, dekat 7-Eleven pun tak ada. Saya tak mau beli hari ni, besok balik baru saya beli. Dari sinilah besok. Mesti. Dari sini nak. Pasal tadi dia bagi saya diskaun. 200. 200. Okay, bye. நம்மள தொந்தரப்பானுங்க 12 மணிக்கெலாம் ஆள் இருக்கிற வரைக்கும் ஓட்டுவானுங்க. அண்ணா எது துண்றியா? இல்லைக்கா வேணாக்கா. என்ன சாப்பிட்றதுன்னு தெரில, நிறைய சாப்பாடு இருக்குது. லைட்டாவா இல்லை என்னன்னு நீங்கள் ஹெவியாக சோறு சாப்பிட போகிறீங்களா? உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுது? சும்மா அந்த சத்தைங்க அந்த மாதிரி வாங்கிக்குவோம். நான் வேணா அந்த சத்தைங்க சாப்பிட்றேன், நீங்கள் அந்த பச்சை வாய்ஸ் சும்மா தண்ணியில் கழுவி வச்சு. சோசேஜ் ஒன்று, வேறு என்னது இது? என்னது அது? சோசேஜ் 2 எடுத்துக்குவோம். அப்புறம் அந்த பர்பிக்யூ பண்ண கோழி எடுத்துக்குவோம். புலூர் வாங்கிக்குவோம். மேங்கோ தண்ணி வாங்கிக்குவோம். Adik berapa ni ya? 1.24. Oh, bagi ini 2. Ini apa ni? Ketam. Oh, boleh dah 1. Saya sausage mah. Sausage 2 lah. $2 எடுத்துக்குமா? Kakak campur boleh? 2. Ni 2, ni 2, ni 2. ஆக்சுவலி சாப்பாடுலாம் இந்த எவரேஜ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்மளோட டேஸ்ட் மாதிரி சாப்பிட்டுட்டு என்னடா இது அப்படின்னு யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு பேசாமல் ஒரு அதனால் நம்ம சாப்பிட்டு ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம். பாலியில் போய் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. சில சாப்பாடு சாப்பிட்டு சூப் குடிச்சிட்டு ஆக்கிரக்கா மாதிரி இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்றேன். என்னான்னு கேட்குறேன், மாடோட முட்டின்னு சொல்லிச்சுங்க. மாடோட முட்டியில் உள்ள ஜவ்வான்னு. ஐயோ அதை சொல்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னே சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி என்னென்னமோ இருக்கும். பட் தைலண்டோட சாப்பாடு வந்து நம்மளுக்கு பேஸாவான, ஏன்னா அது மெயினாக வந்து அந்த புளிப்பு உரப்பு, அந்த லெமன் வாசனை, அந்த சிராய் வாசனை, அது நம்ம மலேசியாவில் சாப்பிட்ற டேஸ்ட்னால எங்கே வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ருசியாக தான் இருக்குது. கொள்ளாம் ஜோக்காக இருக்குது. இந்த கோழி சாப்பிட்டேன். இது கடைசி என்னோடய கோப்பை. ஒன்று சாப்பிட்டா போதும். ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, சரியான சாஃப்ட்டு. செத்த கோழியில் செஞ்சுருக்காங்க. சரியாக சாஃப்டாக இருக்குண்ணா. அங்கே ஒன்று ஜெய்வி சுனேஷனுக்கெல்லாம் கொடுத்தா நிறையா சாப்பிடுவானுங்க. சரி, அஞ்சாயில் நிறைய இடம் இருக்குது, போகலாம். நிறைய டிஸ்கவர் பண்ணோம். பட் பேசிக் டூரிசம் வந்தால் இது இங்கே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணிட்டு போகலாம். செகண்ட் ரவுண்ட் வரும்போது கொஞ்சம் டீப்பாக போகலாம்ல.
சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஸ்கோவுக்கு வந்துட்டோம். டிஸ்கோ கிளப்பிங் பண்ண போகிறோம். ஸோ கிளப்பிங் பண்ணிக்கிட்டே ஹோட்டலுக்கு போயிட்டு படுத்து தூங்க போகிறோம். ஓகேவா? லீ கார்டனுக்கு பாபாய். சாப்பாடுலாம் அங்கேயே முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டேனால சும்மா பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சிட்டோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திருப்பி ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் வெள்ளனே தூங்கிட்டு நாளைக்கு தான் பிளான் பண்ணோம் என்ன செய்கிறதுன்னு. அது வரைக்கும் இங்கே தான் பார்த்தி. அனிருத் என்னமா மியூசிக் போட்டிருக்காங்க. ஆல் ரைட், நெக்ஸ்ட் டே a brand new day. நேற்று வந்துட்டு வெறும் சாப்பாடு கடைக்கு மட்டும் போயிட்டு ராத்திரி லேப்பா பண்ணிவிட்டு வந்து வெள்ளனையாக படுத்துட்டேன். ஸோ அதை பற்றி ரொம்ப பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் போரிங்கான விஷயமா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் ஃபுல்லாக சுற்றலாமா அப்படின்னு பார்க்குறேன். 7-Eleven வந்து மலேசியா மாதிரி இருக்காது. அங்கே 7-Elevenலேயே வந்துட்டு ஃபுல் மீல் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் முந்தி பேக் பேக்கிங்லாம் போகும்போது அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு 7-Elevenல் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு 7-Eleven போகிறோம் ஹோட்டலில் இருந்து. அதுக்கப்புறம் டீ கார்டனுக்கு போயிட்டு அங்கேருந்து டூர் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்போம். டூர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் டே வந்து டூரில் சுற்றிட்டு அதில் முடிச்சுட்டு அப்புறம் தான் வருவேன். ஸோ இன்னொன்று, தைலாண்டில் வந்துட்டு வேப்பு வந்துட்டு இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேப்பு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ இல்லை வச்சுருந்தீங்களோ உங்களை பிடிச்சாங்கன்னா 5 வருஷம் ஜெயிலு அப்படின்னு புது லா க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு பயங்கரமாக ரவுண்டெலாம் அடித்து ஊதிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் பிடிச்சி உள்ளுக்கு வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டே 2 7-Eleven. ஓகே, 7-Elevenக்கு வந்துட்டோம். உண்மையிலே 7-Elevenல் நல்ல சாப்பாடு, ஒரு ஃபுல் மீல் சாப்பிடலாமா அப்படின்றத இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? வெல்கம் டு 7-Eleven. வந்துட்டேன். இங்கே 7-Elevenல் வந்து மெயின் கோர்ஸு, டிசர்ட்டு அப்படின்னு சோறு அது இதுன்னு தனியாக அவ்வளோ ஐட்டம் இருக்குது. மேக்ஸிமமாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே சாப்பிட்றலாம் தான். இருங்க, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். டேபிள் இருக்குது. ஓகே, சாப்பிட்றதுக்கு டேபிள் இருக்குது. இப்போ என்ன சாப்பிட போகிறேன்றதை தேடணும். அதுதான் இப்போ என்னோடய வேலை. காஃபி, ஐஸ் காஃபிலாம் இருக்குது. அந்த வோல்கேனோவா, ப்ரௌனிஸா? ஓகே, இங்கே வந்து ஃபுல் ஸ்கேல் ஃபுல் பர்கரு கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். பர்கர் இருக்குது. அது பேர் என்ன? டம்ப்ளிங்ஸ். ஃபுல் டம்ப்ளிங். திஸ் ஒன் கேன் புட் இன் மைக்ரோவேவ். கேனா? ஓகே, இது மைக்ரோவேவில் வைக்கலாம். பாருங்க, பொரிச்சக்கோழி இருக்குது. என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு? கீராலாம் நசி ஐயாம் சாப்பிடுவோம், பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் தானே, சாப்பிட்டு பார்ப்போமா? போக் வந்தான்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஒன்று எடுத்துக்குவோம். இது ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? டம்ப்ளிங். ஓகே, ஒரு டம்ப்ளிங், ஒரு எவ்வளோ வருது பார்ப்போம். ஒரு ஜோக்கான ஒரு ஐஸ் காஃபி எடுப்போம். இவ்வளோ ஐஸ். ஓகே, சுத்தேஷ் வந்து சோசேஜ் வாங்கியிருக்காங்க. சோசேஜ், பர்கர், அப்புறம் ஒரு கேக்கு, லாவா கேக். ஆமாம், எல்லாம் சார் 200 பாட்.
200 ஆ 25 வெள்ளி. ஓகே 25 வெள்ளி. எத்தனை டிஷ் இருக்குது. டேஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா? மீல கிச்சாப்லாம் இல்லை. கிச்சாப்லாம் கொஞ்சம் ஊறி இருக்குது. டேஸ்ட்டு லேசியாவன் தன்மை மாதிரி இல்லை. அந்த தன்மை மாதிரியே இல்லை. எப்படி இருக்கு? ஒரு டேஸ்ட் இல்லையா? டேஸ்ட் லஞ்சுக்கும் அங்கே ஐட்டம் இருக்குது. சோறு அதெல்லாம் மேமாங் அந்த என்ன சொல்லுவாங்க 7-Eleven தைலண்ட் 7-Eleven வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லுவாங்களா? அது உண்மை தான். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து எங்கே இருக்கிறேன்னா அஞ்ஞாயில் வீட் ஸ்டாப் வாசியில் கஞ்சா கடையில். இப்போ வந்துட்டு தைலண்டில் வந்துட்டு இட்ஸ் லீகல் ஆக்கிட்டாங்க. இட்ஸ் லீகல். டப்போவோட பாட்டிலுக்குள்ளே பிராண்டிங் கவுண்டர் மாதிரி செட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீட். ஓகேவா? எல்லாமே ஒரு டைப், எல்லாம் ஒரு டைப் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. பாலோட்டோ வச்சுருக்காங்க. இந்த ஊரில் நீங்கள் கஞ்சா வந்து அடிக்கலாம் அப்படின்னு அவங்க ஓப்பன் பண்ணனால இங்கே அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே அடிச்சுட்டு போகும்போது யூரின் டெஸ்ட் என்ன பண்ணிச்சுன்னா உங்களுக்கு மலேசியாவில் ஸ்டீல் அதே தண்டனை தான். ஸோ அதனால் இந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுங்கன்னு. பட் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய். நான் அடிக்கலை, சந்தேகப்படாதீங்க. வெளுத்து விட்டுற போகிறேன். அவங்க சந்தேகப்படாங்க, கண்டிப்பாக அவன் அடிச்சிருப்பான்னு. நான் அடிக்கலை, வாய்ப்பு இல்லை. Hari wanakam ku tadi, okey, kalau jalan Bloma. Rumah Temple. Ya, temple ada. ஓகே. Lagi Naca. Yane. யானே. Bukan ane. Yane. யா. Ya. Okey, ni tempat semayang okey semua lah. Tokong tu, Garden Kani tu. Ni, பீச். Sleeping Buddha. Ya, ini baru. Oh, Dragon. Ya, bambu besar tu. Panjang. Ini Water floor. ini package you charge berapa? Kalau satu hari tu 8 tempat mandi bunga juga sama yang semua. Mandi bunga tak mau, jalan-jalan saja. Jalan-jalan 1,500. 1,500. Ya. Oh. Sampai malam tu. Sampai pukul berapa? Pukul 7. 7 malam. 1,500. Ya. Berapa tempat? 8 tempat. Bawa makan, bawa shopping, bawa okey semayang okey semua. Semua. Sampai Garden Kani. Samilabit. Oh. Okey. Sandosa. Okey. Banyak India customer. Oh, banyak. Kutali saya. Kutali ya. Kutali bukan kawan. Kutali. Kutali. Ya. Kutali ya. Okey. Bukan kawan. இப்போ நேராக வந்து துத்தூட் எடுத்துட்டேன். சிட்டி டூர் 1500 பாட் அப்படின்னா நம்ம காசு வந்து ஒரு 190 கிட்ட, 195 அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ஃபுல் டே. ஏன்னா இன்றைக்கி இங்கேயே நடந்துக்கிட்டு இருக்க முடியல, எனக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ அதனால் சிட்டி டூர் எடுத்துட்டேன். ஸோ சிட்டி டூரில் வந்துட்டு நான் இதுதான் போனோம் அதுதான் போனோன்னு எதுவுமே கேட்கல. எஸ்சிடிஸ் அவனுங்க எங்கே கூப்பிட்டு போகிறானுங்களோ அதை பார்க்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிளான் இல்லாத ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கிறேன். எப்போவுமே ரொம்ப பிளான் போட்டு வருவேன்.
இது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா நீயே கூப்பிட்டு போ, நீயே காமி அப்படின்னு. ஸோ எங்கே தான் போகிறாங்க, என்ன தான் காட்டுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது முடிச்சுட்டு அதோட ராத்திரி பிளான் பார்ப்போம். இன்றைக்கி சிட்டி டூரை போய் பார்ப்போம், எங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரிப்பில் இடத்துல நிப்பாட்டினது வந்துட்டு இந்த ஸ்லீப்பிங் புட்டா. 160 வருஷம் கோயிலாம், சரியான பெருசு பாருங்கள், சரியான பெருசு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. கோயில் பிடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இந்த என்வாயர்மெண்ட் அழகாக இருக்குது. ஸோ நான் ஸ்லீப்பிங் புட்டா பார்த்துட்டேன். இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறேன். ஒரு மலை மேட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ 2வது லொக்கேஷனு செம்ம ஸ்பீட்டில் ஓட்டுறாங்க. நம்ம கூட்டாளி, தமிழ் வார்த்தைலாம் தெரியுது, கூட்டாளின்றாங்க. சரியான மேடு வச்சு அழுத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து இங்கே விட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து மேலே நடந்து போயிட்டு அங்கே போய் கோயில் இருக்கான் பார்க்கணும். பார்த்துட்டு கேபிள் காருக்கு தான், கேபிள் காரை ஏறி வேணுன்னா நம்ம அந்த சைட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ போய் அது பார்ப்போம் என்ன கதைன்னு. பத்து கேஸு மஞ்சள் கலரு சரி முருகரு டைம் ஸ்கொயர் செந்தூர். இது எல்ஆர்டி ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினை வெட்டி ரவுண்டாக கயிறில் கட்டி வச்சுருக்காங்க, டேபிளில் தொங்க போட்டு வச்சுருக்கானுங்க. மனுஷன் ட்ரெயின் ஸ்டேஷன்னு. மூணு தலை விநாயகர், சிவன், அரச மரத்தில் தான் கட்டி சிவன் மாதிரியே நல்லா இருக்கு. என்ன பா, யாரோ சீக்கிரமாக பொண்ணு கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணுன்ட்டு வேண்டிக்கிட்டு பட்டாசு கொளுத்திருக்காங்க. பழம் பேர் வந்து போசாலான்னு சொன்னாங்க. தேங்காவை வந்து ஓடுலேருந்து கழட்டிட்டா அந்த கொப்பரை மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது சாப்பிட்டாக்கா வந்துட்டு மப்பாயிருமா, முருங்கெல்லாம் சாப்பிடாதான். எப்படி இருக்குது பாருங்கள், கிளையிலேயே முளைக்குது, அதோட இதுலேயே காய் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு மாதிரியான வாசம் அடிக்குது அந்த மரம். நான் நினச்சேன் ஒன்றா இருக்குதுன்னு பார்த்தா நிறையா இருக்குது. கேனன் பால் ட்ரீனா கேனன் பால், இது பீரங்கியோட குண்டுன்னு போட்டிருக்கு அதோட பேர் இங்கிலீஷில். பாருங்க கேனன் பால் மாதிரியே இருக்குது. இந்த காயில் இது சாப்பிடுவாங்களா இந்தியாவில்? அந்த காய் வாசனை தான் அடிக்குது. ஒரு பழம் சாப்பிடுவாங்களா இந்தியாவில்? ஜூஸ் கலக்குவாங்க. பெரிய புத்தர் சிலை, மஞ்சள் கலரில் நம்ம பத்துகேப் முருகர் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஃபுல் அக்ஞாயோட வியூ. பட் நான் வந்த நாள் வந்துட்டு இது வீக் டேனால் அவ்வளோவா ஆள் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, கொஞ்சம் கடைங்கள்லாம் குறவாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. நிறைய ஆள் இருந்துச்சுனாலும் எந்த நேரமும் வா 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 டெக்ஸி எடு, அது எடு, டெக்ஸி எடு, அது எடுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வர்றது கொஞ்சம் காமாக இருக்குது. யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் வெயில் ஜோக்காக இருக்குது. வெயில் வச்சு வாங்குன்னு வாங்குது. நல்ல கொஞ்சோண்டு முடி வச்சுருக்குறேன், இல்லை நேராக மூளைக்கு வெயில் அடித்து
மூளையை கரைச்சிருக்கோம். ஓகே, அடுத்து எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில. இங்கே வந்துட்டு ஒரு 1500 வள்ளி கொடுத்து பேக்கேஜ் எடுத்திங்கன்னா நான் நினைக்கிறேன் பாதி நாள் இங்கே ஓட்டிடலாம். பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. முதல்ல பார்க்குறது, யானை பார்க்குறது, யானை ரைடு, பிபி கான், காமிச்சல அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜோக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வாவ், என்ன இது நாய் வளர்க்குறாங்களா? ஓ, யானையா? ஹாய். Oi, jangan kau. Mau. Kenapa kerbau ni tak ada tanduk? Kerbau. Gajah. Oh, enggak. Ni bos naik bos. Tak mau lah, kesian dia. Kesian dia. Ha? Diangkat. Oh, tak mau. Kesian dia. From Malaysia lah. Ah, ya bang. Oh, same lah. Same. Kat mana? Dari mana? Kuala Lumpur. KL. Aku duduk KL dulu. Ni KL. Saya KL 22 tahun. Baru lepas lockdown pindah ke Ipoh. Oh, pindah. Actually pindah ke Pangkor. Tapi bisnes kat Ipoh, so ulang alik lah. Ipoh, Pangkor, Ipoh pula Pangkor. Oh, so datang sini holiday lah? Untuk konten. Okay. Ini நான் ஆமியில் போக வேண்டியது. itu target lah. கை ட்ரிகரில் வைக்கக்கூடாது. ஓகேவா? எப்போவுமே வெளியே தான் இருக்கணும். சுடும் போது மட்டும்தான் பிடிக்கணும். நான் முதல் நினச்சேன் தலையை சுடணுன்ட்டு. நான் தலையை டார்கெட் பண்ணேன். இப்போ தான் தெரியுது நடுவில் டார்கெட் பண்ணணுன்னு. இப்போ நடுவில் சுட போகிறேன். அடே சத்து lagi. ஒன்று 2 3 வந்து மெயின் இதுக்குள்ளே இருக்குது. ஒன்று இதில் இருக்குது, 2 இதில், மற்றதெல்லாம் 3வது லைனு, 2. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ இது டபுள் நினைக்கிறேன். அடுத்த இடத்துல நிப்பாட்டினாங்க. ஐயோ, ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுது. வயசு குறைய சீக்கிரமாக டயர்ட் ஆகுது. இங்கே ஒரு கோயிலில் நிப்பாட்டினாங்க. இதுவும் வந்துட்டு ஸ்லீப்பிங் புட்டா தான் போல இருக்குது. அழகாக தான் இருக்குது. ஏன்னா தாய்லாந்து வந்தால் இந்த கோயில் பார்க்குறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படி இந்தியாவுக்கு வந்துட்டு கோயிலாக நம்ம போயிட்டு சாமி கும்பிட போகிறோமோ, அதே மாதிரி தாய்லாண்ட்லேயும் வந்துட்டு நிறையா கோயிலுங்க இருக்கும். பாருங்கள், எல்லா குருமார்களும் உட்காந்துருக்காங்க, அவங்களோட சீஃபூஸ். இது வந்து நாங்கள் நினைக்கிறேன் இந்த சொங்க்லாக்கு போகிற பாதை. நான் ஏற்கனவே போயிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ நான் நினச்சேன் அது வந்து ஒரு பெரிய கடலோட ஜாயின்னு நினச்சேன் கடல் அப்படின்னு. பார்த்தா இன்றைக்கி தான் தெரியுது அது வந்து பெரிய தாசே, சரியான பெருசு அந்த குளம். ஸோ அந்த குளத்து ஓரத்தில் தான் இருக்குது இந்த கோயில். பெரிய குளம், அதில் உள்ள கோயில் அடிக்குது. ஸோ நான் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. அவரை பார்த்துட்டேன், ஸ்லீப்பிங் புட்டாவை. மற்ற கடைங்கள்லாம் அடைச்சிருக்கு, ஏன்னா நார்மல் நாளில் வந்தது. இதே நீங்கள் சனி ஞாயிறு வந்திருந்தீங்கன்னா நேரத்துக்கு அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணான்னு சொல்லி எங்களை கூப்பிட்ருப்பாங்க தாய்லாந்து பாஷையில். இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை. ஐயோ, தண்ணி அடிக்க போகுது. ஓகே, ஃபைனலி கடலோரத்துக்கு வந்துட்டேன். நம்ம ஏரியா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மான் வச்சுருக்காங்க, மான். வெரி க்யூட்டா. குதிரை வந்துட்டு
150 வெள்ளியா ஒரு ட்ரிப்பு சேவாக்கி விட்றானுங்க. 150 வெள்ளிக்கு வந்துட்டு சொங்கலாலேருந்து கோலஸ்லாங் வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலாம். ஒரு குட்டி ரவுண்டு அடிச்சுட்டு முடிஞ்சிடும். இது வந்து ஆக்சுவல் கடல் ஓரம். பார்த்தது வந்து தசே, இது வந்து கடல் ஓரம். இது உண்மையான கடல். உப்பு தண்ணி பட்டுச்சுன்னா தான் நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும்ல. ஸோ சொங்கலான்னு சொன்னால் வந்துட்டு ஒரு எப்பவுமே ஒரு போஸ்டர் பார்ப்பீங்க. சொங்கலான்னு கூகுள் பண்ணாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, ஒரு mermaid வந்து கல் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி, அதுதான் இந்த இடம். அந்த mermaidோட சிலை இதுதான் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. அந்த mermaidக்கு ஒரு கதை இருக்குது. அந்த mermaid பேர் வந்து காவேரி. அந்த கதை எனக்கு என்னன்னு தெரியாது, நான் படிச்சுட்டு ஒரு நாள் சொல்கிறேன். மற்றபடி இது ஒரு அழகான பீச் தான். நம்ம கூட்டாளி இன்னொரு கோயிலில் இறக்கி விட்டாங்க. இப்போ இந்த கோயிலில் பாருங்கள், சிவன்லாம் இருக்குது. சிவன் சிலைலாம் வச்சுருக்காங்க, புள்ளியார் சிலை. இங்கேயும் வந்துட்டு ஒரு மரம் கட்டையில் நான் நினைக்கிறேன் ஸ்லீப்பிங் புட்டா செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு மரம் கட்டை யோகா இருக்குது, நீட்டாக அதில் வெட்டியிருக்காங்க. பார்ப்போம். ஆமாம், இதோ ஆக்சுவல் கட்டை வருங்க. ஒரு ஃபுல் மரத்தில் வெட்டி செஞ்சுருக்காங்க. ஒத்த மரம். கஷ்டமான வேலை. ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று உடஞ்சின்னா எதுவுமே பாய்க்க முடியாது. இப்போ நான் போய் சேர்றதுக்குள்ளே மழை என்ன ஆகும்னு தெரில, எப்படி மழை பெய்ய போகுதுன்னு. பின்னால் எடுத்து இதெல்லாம் மூடுறாங்க பாருங்க, மழை படக்கூடாதுன்னு கூட்டாளி மூடுறாங்க. கூட்டாளி apa bikin takut hujan. Sekarang hujan Kutali. Okey, jom jalan Asian Night Bazaar. இன்னைக்கு இங்கே சாப்பிடுவோம்னு முடிவு பண்ணிட்டோம். மேலே அப்படியே ஓரத்துலேயே உட்காந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சங்காயின்னு போட்டு ஒரு நசி குரேங். இதில் சோசேஜ் இருக்குது, சம்பாரில் இருக்குது, சில்லி இருக்குது, அப்புறம் பட்டாய், தைலாண்டில் ஃபேமஸான ஐட்டம் அது. கச்சாங்கு அந்த கொய்டியா மாதிரி இருக்கும். அப்புறம் மிஸ்தி மோட்ராய் தொம்யாம், அது 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஓகே பாங், தேங்க்யூ. கொஞ்சம் ரசம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதுதான் டின்னர். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்குதான். பத்தாய் சாப்பிட்ருக்கீங்களாயா? ஒரே ஒரு வாட்டி தானே இங்கே ஒரு தாய் ஷாப்பில் ரெஸ்டாரண்ட் சீனிலாம் கொடுப்பானுங்க. சீனியை தான் கீழே இருக்கா? இந்த சில்லிங்க போடுவோயா? ஓகே, சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம். சூப்பர் ஃப்ரெஷ்ஷான சூப்பாக இருக்குது, கோழி மாதிரி இல்லை. ஸோ நான் எந்த கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணேன்னா தொம்யாம்பாங் சீன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இடமே வந்து எல்லாமே சாப்பாடு கடையாக தான் இருக்குது. தண்ணி பின்னால் உட்கார்ற இடம் இருக்குது, எல்லாம் சீ ஃபுட்டுங்க நிறையா இருக்குது, எல்லா விதமான தண்ணியும் இருக்குது இங்கே. நாங்கள் இது ஒன்று ஆர்டர் பண்ணோம், ஜோக்கா இருந்துச்சு, கோழி, பொரிச்ச கோழி. என்னோடய டின்னர் முடிஞ்சிருச்சு. என்னோடய டின்னர் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் எ வெரி குட் டின்னர். இன்றைக்கி வெரி குட் டின்னர்.
அவங்க ஸ்டைல்லே இருந்துச்சு. சாப்பாடு உண்மையிலே நல்லாவும் இருந்துச்சு. நோ ரிக்ரெட் அட் ஆல். ஓகே காய்ஸ், அந்த ஏஷியன் நைட் மார்க்கெட்னு சொன்னால இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக கடைங்க. அதை நான் இப்போ அடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பத்தாலிங் ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி நார்மல் கடைங்க இருக்கும்ல, அந்த டூரிஸ்ட்குள்ள கடை, துணிங்க, சட்டைங்க, தைலண்ட் சட்டை நார்மலில் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா இருக்குமா அந்த மாதிரி அங்கே உள்ள ஜாமாங்க இருக்குது. இந்த துணி இதெல்லாம் நான் வாங்க கிடையாது. என் வீட்டுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஐட்டம் தான் வாங்கினேன். நான் ஆக்சுவலி வாங்கிட்டேன். இங்கே தான் இருக்குது இந்த கடை, ஹெர்பல்னு சொல்லி. இந்த ஜாமான்லாம் இருக்கும்ல, தைலம்லாம், அதில் இந்த தைலம் வாங்கினேன் என் ஒய்ஃப்க்கு. அவங்க பாய்ப்பாங்க இந்த தைலம், அதில் எத்தனை விதம் இருக்குது. ஸோ இது ஒண்டி தான் வாங்கினேன், மற்ற ஜாமான் வாங்கலை. ஏன்னா நேற்று பையனுங்களுக்கு சுலார்லாம் வாங்கிட்டேன். அதுக்கு ஒரு சுலார் தான் வாங்கினேன். ஏன்னா ஷாப்பிங் ட்ரிப் இல்லை, இது ஷாப்பிங் ட்ரிப் தான் மேக்ஸிமமாக வாங்கலாம். இது சும்மா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஆரம்பித்த ட்ரிப்பு. இந்த சுத்தேஷ காணோம், கலங்காட்சி கூட ஓடிட்டாங்களா? கடைசி நாள் நான் பார்க்க போனால் இன்றைக்கி ட்ரெயின் வந்துட்டு 1:45. மலேசியாவில் வந்துட்டு 1:45 தான் ட்ரெயினு ஈப்போக்கு. நான் ஒரு 11 மணிக்கு மேலே டாக்ஸியில் போகலான்னு நினச்சேன் படாம் பஸாருக்கு. பட் இங்கே உள்ள லோக்கல் ட்ரெயின் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், போய் ஆகணும், ஷூட் பண்ணுறதுக்கு ஜோக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அன்னிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி அந்த டைமிங் சரி வரல. நான் இப்போலேருந்து வந்து சேர்ந்தப்போ அந்த ட்ரெயின் இல்லை. பட் இப்போ போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய படாம் பஸார் டு ஈப்போ வந்துட்டு 1:45. பட் இப்போ இங்கே அது பேர் என்ன, இப்போ இங்கே லோக்கல் டைமில் வந்து 8:55 ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. அதாவது ஹஜ்ஞாய் டு படாம் பஸார் லோக்கல் ட்ரெயின், அதுதான் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ லோக்கல் ட்ரெயின் எடுத்து படாம் பஸாருக்கு போயிட்டு படாம் பஸாரில் பார்டர் தாண்டிட்டு அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் 1 மணிக்கு மேலே தான் நான் ஈப்போக்கு கிளம்ப போகிறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தைலண்டில் சாப்பிடல, ஸ்ட்ரெயிட்டாக படாம் பஸாரில் சாப்பிடுவோன்னு. ஏன் படாம் பஸார் எடுக்கிறேன்னா, படாம் பஸாரில் ஷாப்பிங் பண்ணணுன்றதுக்குன்னு ஒரு குரூப் ஆள் வருவாங்க. முந்திலாம் வந்துட்டு இந்த போர்வை, தோத்தோ, தலகாணி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்க வருவாங்க. அங்கே நினைக்கிறேன் நிறைய ஷாப்பிங் ரிலேட்டட் கடைங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் போனதில்லை. இப்போ அதை போய் பார்க்க போகிறேன். ஸோ நான் குளிச்சிட்டேன் காலையிலேயே, சுத்தேஷம் குளிச்சிட்டாங்க, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கீழே போய்ட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். கிழங்கு லோரியா, வெங்காயம் லோரியா, துட்டுட்டா என்ன கிடைக்குதோ ஏறி ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கும். ஓகேவா? ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. லோக்கல் ட்ரெயின் அப்படி இப்படி நிற்கிற பேரி வந்துட்டோம். ஸோ பாஸ்போர்ட்லாம் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கணும். பட் இங்கே பாஸ்போர்ட் பாய்க்க மாட்டோம், ஏன்னா இது வந்து வெறும் லோக்கல் ட்ரெயின் தான். படாம் பஸாருக்கு போனதுக்கப்புறம் தான் பாஸ்போர்ட் வேணும். ஐ மிஸ் படாம் பஸார் 2 பஸார் 2 பேருக்கு 100 வெள்ளி. Padang Besar 855 o'clock. 855 ஓகே. 100 வெள்ளினா மலேசியா காசு ஒரு 12 வெள்ளியா? Yes. ஒரு 12 வெள்ளி. ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அது வரைக்கும் அமைதியாக உட்காரணும். இங்கே ட்ரெயினில் ஏறியாச்சு. 8:55 வெளியாகுது. பழைய காலத்து ட்ரெயினில் ஜன்னல்லாம் ஏக்கோன்லாம் இல்லை. குளிர் சட்டையெல்லாம் போட்டுட்டு வெந்துடுவீங்க. ஜன்னல் திறந்து விட்டுக்கணும், இந்த மாதிரி பழைய காலத்து ஸ்டைலு. ஸோ ஓகே தான், நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஜேர்னி வந்து நினைக்கிறேன் ஒரு 40 நிமிஷம்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் ஜேர்னியை முடிச்சுட்டு படாம் பஸாரில் இறங்கி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 9:05 ஆச்சு. பார்க்க போனால் 8:55 வெளியாகணும்.
ஸோ இந்த ட்ரெயின் வந்து எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுமா. ஸோ உங்களோட டைமிங் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன் டைமில் போய் சேரணுன்னா லாஸ்ட் மினிட் இந்த ட்ரெயின் நம்பாதீங்க. ஏன்னா மொதல் கவுண்டர்லேயும் சொல்லிச்சிங்க கொஞ்சம் லேட் ஆகும். பழைய ஸ்டேஷனு பாருங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்லை, இது வந்து இன்ஜின் பேட்ச் ஓடுற ட்ரெயின், பழைய கேடிஎம் மாதிரி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏறலாம். ஓகே, சொங்க்லா ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டேன். இப்போ பாஸ்போர்ட் ஷாப் பண்ணணும். பாஸ்போர்ட் ஷாப் பண்ணிட்டு தான் வெளியாகணும். நம்ம ஸ்டேஷனில் இறங்கினோடையே ஒரு கோயில் இருக்குது, காமாட்சி அம்மன் கோயில். ஒரு டாக்ஸியும் காணோம், ஒன்றுத்தையும் காணோம். இங்கேருந்து எங்கே போகிறது ஆடணும். 1 மணிக்கு தான் ட்ரெயின். இருங்க கொஞ்சம் கூகுள் பண்ணுவோம் எங்கே போகிறது எது போகிறதுன்னு. ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து கிராப் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு நடந்து தண்டவாளத்தை தாண்டி இதுக்கு வந்துட்டோம். அது பேர் என்ன, கஸ்தாமுக்கு வெளியே வந்தனோட அங்கேயும் ட்ரெயினில் டாக்ஸிலாம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு தைலாண்ட்காரங்க மோட்டரில் ஏறி இங்கே பக்கத்தில் இருக்கிற வேமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசாருக்கு வந்துட்டோம். பசாரில் வந்து நேற்று காமிச்சினே ஏஷியன் நைட் மார்க்கெட், அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் ஃபுல்லாக அதுவே கூறாங்க, அதே ஜாமா தான். எல்லாமே அதே ஜாமா தான். தைலாண்டில் பார்த்த அதே ஐட்டம் தான் இங்கேயும் இருக்குது. என்னையா சுதேஷ் ஃபுட் கோர்ட் இந்த சைட் இருக்குது. சாப்பாடு கடைலாம் பெருசாக இல்லை. ஃபுட் அண்ட் பெவரேஜ்னு எழுதி இருந்துச்சு. பின்னாலன்னு காமிச்சிச்சு. பின்னால் வந்து பார்த்தா குப்பை வைக்கிற இடம் தான் இருக்குது. ஒன்று நான் சீலாப்பா போயிருக்கணும், இல்லை இந்த இடம் அப்படி இருக்கணும். இதை தான் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பழைய பஸாரில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சாதாரண இன்றைக்கி என்ன கிழமை? Tuesday. வேலைக்கிழமைனால நிறைய கடைங்க அடைச்சிருக்கு. ஓவராலாக கோசமாக இருக்குது. இந்த ஏரியாவே அப்படியே கோசமாக இருக்குது. சாப்பாடு கடையும் இல்லை. நான் நினச்சேன் வெள்ளனியாக வந்துட்டு இந்த இடம்லாம் பயங்கரமாக கசமுசான்னு இருக்கும், எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு அந்த மாதிரிலாம் பிளான் போட்டேன். அந்த பிளானில் அப்படியே மண் விழுந்துருச்சு. ஸோ இப்போ இன்னொரு ரோட்டுக்கு அந்த சைட்டு இன்னொரு சின்ன மால் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். பெருசாக எழுதி இருந்துச்சு ஃபுட் கோர்ட்னு. உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு, ஏதாச்சும் இருக்குதான்னு. இன்றைக்கி ஆளே இல்லை. நிறைய ஜாமான் வச்சுருக்கிறவனுக்கே ஓட மாட்டுது. 4 ஜாமான் வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன ஓடும்? ஓகே, சாப்பாடு கடை இருக்குது கொஞ்சம். சாப்பிட்றோமா சுத்தேஷ்? இங்கே ஆக்சுவலி இந்த 2 நாள் நேற்று பூரா சுற்றுனதை விட இப்போ ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இங்கே பாடாங்க்கு வந்தது இன்னும் டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபுல்லாக வெறுத்து நாரி போயிடுச்சு. ஏன்னா அங்கே கிரேப்பும் கிடைக்கல. படம் பஸாரில் கிரேப் இல்லை. சரி நடப்போன்னு நடந்தேன். நல்ல வேலை எந்த தைலண்ட் தாய் பெற்ற பள்ளிங்களோ 2 பேர் மோட்டரில் ஏற்றிட்டு வந்து விட்டானுங்க. ஒரு 200 மீட்டருக்கு 5 வெள்ளி. 12:30 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம்னா 10 நிமிஷம் தானே. ஒரு மெதுவாக நடப்போம், கதை பேசிக்கிட்டே.
ஒரு 2-3 கதை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பேசுறது. ரவுண்டு போட்டிருக்கு நடுவில். ஓகே, சாப்பிட்டு இதோட ட்ரெயின் எடுத்துகிட்டு ஈப்போட மண்ணில் போய் காலை வைக்கணும். அதை வச்சா தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். லேச்சிக்காங்க தானே சொன்னாம அதை என் மைண்டில் வந்துட்டு லேச்சிக்காங்க சொல்லும் போது இது மாதிரி இருந்துச்சு. அது பேர் என்ன, சின்சாவுன்னு, சின்சாவ் மாதிரி தோணுச்சு. சின்சாவ் தானே, ஓகே தானே. แผ่นที่เป็นตะขอนะคะให้แปะลงบนประตูนะตรงด้านบนนะคะผู้ชมแล้วก็ตัวสลิงค่ะ ஓகேதா. ஏற்கனவே கோழி இருக்கு. இதுதான் பாருங்க துறவாக்கி விட்டானுங்க சீராப்பை ஊற்றி. ஏமா சப்பட்டாஸ்னால் மிளகாத்தூள் தானே போடுவாங்க. இது ஸ்வீட் அண்ட் சவர் மாதிரி செஞ்சிருக்கேன். என்னன்னு தெரியல. இதே எல்லாமே இருக்குது, இதிலே போட்டுருக்கலாம். கம்மியாக ஓகே தானே? கைஸ், சாப்பாட்டெலாம் முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு வந்துட்டோம். பிளாய் அப்படின்னா வந்துட்டு தாய்லாண்ட்லேருந்து தாண்டி மலேசியாவோட ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் எடுத்துட்டோன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட ட்ரெயினில் ஏறி உக்காந்தா 3 ஹவரில் இப்போ போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் என்னோடய ஜேர்னி. ஃபுல் ஜேர்னியை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சில பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, சில பேர் கருவிருப்பீங்க. பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டிக்டாக் இருக்குது, அதுவும் ஸ்ரீ சோனிக் தான், 2 இருக்கும். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமும் இருக்குது, பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சால் என்னோடய பிளாக் மந்தா ப்ராடக்ட்டு உங்கள் முடிக்கு ரொம்ப நல்லது. பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி பெனிஃபிட் பண்ணுங்கள். ឆ្នាំថ្មីទៅទេវតាតាមដូនតាអ្នកអើយគួរគប់បីជុំញៀនមិនរងនឹងត្រឹមស្នាមញញឹមនេះកន្ត្រឹមឆ្នាំថ្មីទៅស្រងជួបតាជួបយាយមហូបពេញទៅកកាកូឡាកោះថ្មីសង្ក្រានមានជ័យសេរីបបទៅសង្ក្រានឆ្នាំថ្មីទេវតាឲ្យពរ